ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே தேவனுக்கு பிரியமில்லாதவங்க நம்மை ஆளுகிறதற்கு வருகிற பொழுது சபையாராகிய நாம ஒரு வசனத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். உண்மையிலேயே தேவன் தான் எல்லா ராஜாக்களையும் ஏற்படுத்துகிறாரா, தேவனுக்கு எகென்ஸ்டா செயல்படுறவங்களையும் அவர் தான் ஏற்படுத்துகிறாரா அப்படின்னு நான் ஒரு சம்பவத்தை வேதாகமத்துல இருந்து சொல்றேன். அதுக்கு பின்னாடி நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க. 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ரொம்ப வயசாகி போயிடுது. சாமுவேலுடைய பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா தேவனுடைய வழியில நடக்காம தேவனுக்கு எகென்ஸ்டா நடக்க ஆரம்பிக்கிறப்ப 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட போய் கேட்கிறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கேட்கிறப்ப 6வது வசனத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தரிடத்துல ஜெபம் பண்றார். 7வது வசனத்துல கர்த்தர் மறு உத்தரவாக சாமுவேலை நோக்கி பேசுறாரு, ஜனங்கள் உன்னிடத்திலே சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். கர்த்தர் எவ்வளவு வேதனையா சொல்றாரு பாருங்க. உன்னை தள்ளல சாமுவேல், உன்னை தள்ளுவதற்கு பதிலாக நான் ஆளுகை செய்யாதபடிக்கு என்னை தள்ளினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. பிற்பாடு சாமுவேல் தீர்க்கதரிசி தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்றத சொல்றாரு. 8ஆம் அதிகாரத்திலேயே வருது. 1000 பேருக்கு ஒருத்தரை நான் ஏற்படுத்துறேன், 50 பேருக்கு தலைவராக நான் ஒருத்தரை ஏற்படுத்துறேன், விவசாயம் செய்வதற்கும் பரிமள தைலங்களை செய்வதற்கும் ஆடு மாடுகளை பராமரிப்பதற்கும் எல்லா வேலைகளுக்கும் கர்த்தர் ஆட்களை ஏற்படுத்தி கர்த்தரே இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்வார்னு சொல்லி கூட பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் எங்களை ஆளக்கூடாது, மனுஷன் ஒருத்தர் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கும் தேவனுக்கும் ஒரு யோசனை சொல்றாங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கலும் சௌந்தரியவான் இல்லை, எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழே இருக்கத்தக்கதாக உயரம் உள்ளவனாய் இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்க தங்களுக்கு ராஜாவை எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு பாருங்க. சவுல்ன்ற ஒரு மனுஷன் ரொம்ப அழகா இருக்கிறான், ரொம்ப உயரமா இருக்கிறான், ரொம்ப அழகா இருக்கிற ரொம்ப உயரமா இருக்கிற இவன் தான் எங்களை ஆளணும், இவன் தான் என்னைய ராஜாவா எங்களுக்கு ராஜாவா இருக்கணும், கர்த்தர் எங்களை ஆளக்கூடாது, கர்த்தருடைய ஆளுகை எங்களுக்கு தேவையில்லை, இந்த உயரமா இருக்கிற ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற இந்த மனுஷன் தான் எங்களுக்கு ராஜாவா வரணும்னு தேவனிடத்திலே அவர்கள் ஆலோசனை செய்தார்கள், தேவனை கட்டாயப்படுத்தினார்கள். மனுஷர்கள் சொன்ன இந்த யோசனைக்கு தேவன் மறுப்பு சொல்லல, அந்த வார்த்தைகளுக்கு அவர்களே முழு பொறுப்பாளிகள் என்று அவர் தேவன் கையெழுத்து விட்டார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். பாருங்க, தேவனாகிய கர்த்தரே சவுலை ராஜாவாக்கினதற்காக, அதாவது மக்களின் அந்த விருப்பத்திற்கு விட்டு கொடுத்ததுனால அவன் தேவனுடைய சொல்லையும் கேட்கல, தேவனுடைய வார்த்தைகளையும் பின்பற்றல. அதனால தேவனாகிய கர்த்தரே மிகுந்த மன வருத்தம் அடைந்தார் என்று பார்க்க முடிகிறது. பல நேரங்கள்ல மக்களுடைய விருப்பத்திற்கு தேவன் கையெழுத்து விடுகிறார். அதனுடைய பலாபலன்கள் முழு பொறுப்பாளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களே காரணமாக ஆகிவிடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, நம்மளை ஆள்றவங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கணும்னு பார்க்கல, அவங்க அழகா இருக்கணும், உயரமா இருக்கணும் அப்படின்னு தான் பார்த்தாங்களே தவிர அவர்கள் தேவனை பார்க்கவில்லை.